கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 25வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனுடைய இருதயத்திலே கவலைகள் துக்கங்களும் நிறைந்தது. சில வேளைகளில் நாம் அதன் அடித்தட்டிலே கவலையின் அடித்தட்டிலே போய்விடுகிறோம். ஆனால் நல்வார்த்தைகள் அவனை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுகிறது. நாம் யோபுனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யோபு பயங்கரமான ஒரு வேதனையில் படுகிறார். அவருக்கு உள்ளதெல்லாம் நஷ்டப்படுகிறது. ஆனால் தன்னை பார்க்க வந்த தன்னுடைய சிநேகிதர்கள் அதை அவருக்கு ஆசுவாசமான தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லாமல் அவர்களை குத்தி காட்டவும் வேதனைப்படுத்தவும் தொடங்கினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்மில் பலரும் அப்படிதான். வேதனையோடு இருக்கிறவர்களுடைய வேதனையை குறைக்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு பதிலாக அவர்களை ஏதாவது சொல்லி கொஞ்சம் கூட அவர்களை வேதனையில் ஆழ்த்தி விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வார்த்தைகளோ அடுத்திருக்கிற அந்த மன வேதனையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அதை தணுப்பு கொடுக்கிறதாக, அல்லனா அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர்களாய், அடுத்து அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வர வேண்டுமானால் நம்முடைய வாயும் நம்முடைய இருதயமும் வசனத்தை கொண்டு நிரப்ப வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபனுடைய சிநேகிதர்கள் செய்தது போல நாம் செய்யாமல் தேவனுடைய கிருபையில் கீழே இருந்து நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, அல்ல ஆத்மா முறிந்து போய் கவலையின் அடித்தட்டில் இருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு ஒரு புதிய ஜீவன் அல்ல புதிய வாழ்க்கை கொடுக்கத்தக்கதான நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர கர்த்தருக்குள் நமக்கு பிரயாசப்படுவோம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, மனம் சோர்ந்து போய் அநேகர் ஆண்டவரே தற்கொலைக்கும் ஆண்டவரே மற்ற பல கடினமான காரியங்களுக்குமாக கடந்து செல்லும் பொழுது நாங்கள் ஆண்டவரை ஒருபோதும் ஆண்டவரை இப்போ எங்களுடைய வாயிலே வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு ஆண்டவரை வேதனை உண்டாக்குறவர்கள் அல்ல, அவருடைய இருதயத்தின் முறிவுகளை கெட்டுக்கிறதாக நீர் மாற்ற வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக எங்களை அனைவரையும் ஒருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சவரோட தகப்பனே, ஆமேன்.